சோமு ஆட்டோமொபைல் சத்தியமங்கலம். இந்த வீடியோவில் டிஸ்கவர் 100cc கிக்கர் ஷாஃப்ட் எப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு வாசர் வரும். அந்த வாசரை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து காடி மாதிரி ஒன்று வரும். அந்த காடி தான் வந்து இன்ஜினுக்குள்ளே ஸ்ப்ரிங்கை வச்சு மாட்டியிருப்போம். அந்த ஸ்ப்ரிங்கோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இந்த கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து மெர்ஜ் ஆகும். அந்த கரெக்டாக இந்த இடத்துல லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து இன்ஜினுக்குள்ளே வச்சு சென்டர் கேஸில் வச்சு ஸ்ப்ரிங் வச்சு மாட்டியிருக்கோம். அந்த ஸ்ப்ரிங்கில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இப்போது இந்த ஷாஃப்ட்டை ஸ்ப்ரிங்கில் கொண்டு போய் வச்சுட்டு லைட்டாக இந்த இடத்துல இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டால் முடிஞ்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஸ்டாப் ஆகி இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பர் இருக்கும். இந்த ஸ்டாப்பரில் வந்து நின்றுக்கும். நம்ம லைட்டாக வந்து அந்த ஸ்ப்ரிங்கை ரொட்டேஷன் பண்ணி எடுத்தால் தான் இந்த ஷாஃப்ட் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் நீட்டாக நிற்கும். கிக் பண்ணும்போது கிக் பண்ணிவிட்டு விடும்போது இந்த இடத்துல ஸ்டாப்பர் ஆகி நிற்கும். லைட்டாக லோட் பண்ணி ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி இதில் ஸ்டாப் பண்ணி மாட்டணும். கிளச் அப் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த கிக்கர் ஷாஃப்ட் வந்து மாட்டிடணும். இல்லைன்னா இந்த கிக்கர் ஷாஃப்ட் வந்து மாட்டுறது வந்து சிரமமாயிடும்.